ஊர் நாட்டாம நம்ம கேஸ்ட் மாதிரி கல்யாணம் பண்ணுறான். அந்த பையனை வந்து ஊர் உள்ள சேர்த்தனா இதே மாதிரி பல பசங்க வந்து அதே மாதிரி பண்ணுவாங்க. உனக்கு ஊர் உள்ள இடம் இல்லை, அடிச்சு போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. ஹலோ, வெல்கம் பேக் டு தி சேனல். ஆக்சுவலா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது டிவி ஷோ பத்தி ரிவ்யூ போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி இருந்தாலுமே ரிவ்யூ போடல. பட் இந்த ஷோ வந்து ரிவ்யூ பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது ஜி தமிழ்ல வந்து தமிழா அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ ஒன்று போவோம். நீயா நானா இருக்குல்ல, அதோட காப்பி தான், எக்ஸாக்ட் அப்படியே காப்பி தான். நீயா நானாவே ஒரு ஃபாரின் ஷோட காப்பி தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அதோட காப்பி தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழா. ஸோ இந்த தமிழா ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம், அதாவது இப்போ போச்சுல சண்டே, ஸோ இந்த சண்டேவோட டாபிக் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாப்பிக்காக இருந்தது. மாற்று ஜாதியில் திருமணம், சமூகம் தரும் சவால்கள். கேஸ்ட் பிரச்சனை அப்படின்ற டாபிக் வந்தாலே ஃபர்ஸ்ட் எங்க வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த லவ், அதாவது லவ் பண்ற விஷயத்தில் தான் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து அந்த கேஸ்ட் பிரச்சனை வந்து நிற்கும். ஸோ அப்படிப்பட்ட டாபிக்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா இவரும் ஆரம்பிக்கிறாரு. இந்த லவ் பண்ணும்போது யார் வீட்டில இருந்து எதிர்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா கேட்கறாரு. எப்படிலாம் எதிர்ப்பு வந்தது அப்படின்ற மாதிரி. வீட்டு சைடுன்னு பார்த்தா வந்து அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் கேஸ்ட் வைஸ் பேசினாவே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஜோடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட், பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி. இப்போ பிரச்சனை என்னன்னா பொண்ணு வீட்டில் வந்து ஒத்துக்கல, பையன் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கேஸ்ட்னா வந்து குடிச்சிட்டு உன்னை வந்து அடிப்பாங்க, வீட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அடிப்பாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டு குச்சி போட்டு வந்து அடிப்பானுங்க, உதைப்பானுங்க, அவனுக்கு எல்லாம் போறேன்றியா? அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான நிறைய சொன்னாங்க சார். அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கேட்கும்போது ரொம்ப அவங்க சொன்ன ரீசன் இருக்குல்ல, அந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கன்னா வந்து பீஃப் சாப்பிடுவாங்க, இவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ரீசனு. இந்த ரீசனை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேரை குடிகாரங்களாக மாற்றி வச்சிருக்கிறது தான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஒயின் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு இத்தனை கோடி வந்து கல்லா கட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி கல்லா கட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேஸ்ட்டை சேர்ந்தவங்க மட்டும் குடிச்சா அவ்வளோ கல்லா கட்டாது, எல்லாருமே சேர்ந்து குடிச்சா மட்டும்தான் அந்த அளவுக்கு கல்லா கட்டும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இவங்க மட்டும்தான் குடிக்கிறாங்க அப்படின்றதே போய் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை உண்மை நம்பிக்கிட்டு இப்போ இந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து வீட்டில் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இன்னுமாடா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பையனுக்கும் அந்த பழக்கம் இல்லை, அவங்க அப்பாவுக்கும் அந்த பழக்கம் இல்லை அப்படின்னும் போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறமாவது அவங்க வீட்டில் கொஞ்சம் கிளாரிட்டியோட ஓகே நம்ம தப்பாக நினச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திருந்தணும். பட் வந்து இவங்களுக்கும் அந்த ஹேபிட் கிடையாது, என் மாமனாருக்கும் அந்த ஹேபிட் கிடையாது. இல்லை அதையும் மீறி திருந்தாமல் நான் இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் சேராமல் இருக்கிறதா இவங்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை தான், நான் எஸ்சி சமூகத்தில் பிறந்து வளர்ந்துருக்கேன், நான் ரொம்ப தீண்டாமையாக இருக்கிறவனா, எனக்கு ஏன் சொல்லி நீ வளர்க்கல? இவங்களாம் உயர்ந்தவங்கள இந்த சமூகத்தில், நான் ஈக்குவாலிட்டி கிடையாது, நான் படிச்சிருக்கேன். அந்த பையன் பார்த்தீங்களா அவ்வளோ ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து எனக்கு எல்லாமே இருக்குது, நல்ல வேலை இருக்குது, சொந்த வீடு இருக்குது, எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே இருக்கும் போது என்னை இவ்வளோ கேவலமாக ஏன் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஊரில் போனதுக்கு நீ வந்து இந்த மாதிரி கேஸ்ட் மாதிரி கல்யாணம் பண்ணுகிற, உனக்கு ஊர் உள்ள இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு துரத்தி அமிச்சாங்க. உங்களையா? ஆமாங்க சார். எந்த ஊர் நீங்க? கிராமம். இது யாரு ஊர்ல பஞ்சாயத்து வச்சு முடிவு பண்றாங்களா? ஆமாம், ஊர் நாட்டாம ஒரு முக்கியஸ்தர்கள் ஒரு 5 பேர் வந்து முடிவு பண்ணாங்க. இல்லை எதுக்கு அந்த ஊருக்கு வந்து மியூட் போட்டாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்படி பண்ணுற ஒரு ஊர் வந்து இருக்கிறது எல்லாருக்கும் தெரியணும்ல. ஏன்னா நான் ஓப்பனாக சொல்லிச்சுக்கோங்க, சென்னையில் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சென்னையில் நான் இருக்கிறதுனால சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ ஊருக்குள்ளே வந்து நான் அலோவ் பண்ண மாட்டோம், ஊருக்குள்ளே விட மாட்டோம், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் நான், அந்த பழைய படத்துலாம் ஒரு டைலாக் அதை இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த முண்டாசிப்பட்டி படம் வரும் பார்த்தீங்களா, அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பழைய விஷயம்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த படத்தில் வந்து அதை வந்து பயங்கர ஒரு மாதிரி ஃபன்னாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் திருந்தலை அப்படின்ற மாதிரி, வருந்தலை அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. எங்கள் வீட்டுக்காரக்காண்டி நான் ஏற்றுக்கிட்டேங்க சார். ஓகே, இப்போ உங்களுக்கு உங்க மருமகனை எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குங்க சார். மகன் சார், எந்த பழக்க வழக்கம் கிடையாது, எந்த பழக்க வழக்கம் கிடையாதுங்க சார். இன்ன வரைக்கும் நல்ல பையன் தான் பேர் எடுத்திருக்கா. அப்படி இப்போ நான் சொல்லணும்னா இதுதான் அல்டிமேட்டான விஷயம். அதாவது அவங்க சொந்த பையனை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த மாப்பிள்ளையை வந்து இவன் அதர் கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்களோ, ஸோ அதே மாப்பிள்ளையை இப்போ அவனோட கேரக்டர் வந்து பிடிச்சி போய் இவன் உண்மையிலே நல்ல பையன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த அளவுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க என் பையனை விட என் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே எல்லாத்த விட கடைசியில் என்ன தோணுது? கேரக்டர் தானே முக்கியம். ஸோ அந்த கேரக்டரை பார்த்துட்டு போகிறத விட்டு எதுக்கு அந்த கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம், அது வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு மாயை மாதிரி தான். அது வந்து எதுக்காக அதை ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னே தெரியாது, சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இருக்குது, நம்ம ரத்தத்தில் இருக்குன்னு. ஆனால் ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிளட் தான் எனக்கு ஏற்றணும், என்னோட ஜாதிகாரம் பிளட் தான் எனக்கு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா எவனும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதி ரத்தம், நம்ம ரத்தத்தை விட்டு வேற ரத்தம் வந்து கலக்கலாமா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசுகிறேன். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையர் கேஸ்ட் மட்டும் தான் இல்லை, ஷெட்யூல்டு கேஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவுலேருந்து இன்னொரு பிரிவில் வந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணாலும் அங்கேயும் இந்த பிரச்சனை தான் வருது. நீங்களும் உங்க கணவர் காலில் விழுந்தீங்களா? ஆமா சார். யார் காலில்? பஞ்சாயத்து தலைவர் காலில். பஞ்சாயத்து கூட்டம் போட்டு படத்துல நடக்கிற மாதிரியே ஒரு மரத்துக்கு கீழே எல்லாரும் உட்காந்துருக்காங்க சார். அவங்க முன்னாடி விழுக வச்சு 5000 ரூபாய் பணம் கட்டி அதுக்கப்புறம் தான் சார் எங்களை சேர்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா இப்ப நான் புரிஞ்சுக்கிறத கேட்கிறேன். நீங்க எந்த கேட்டகரி சேர்ந்தவங்க, அவர் எந்த கேட்டகரி? நான் பிசி சார், எஸ்சி. இப்போ இது நடக்கிறது வந்து அவரோட ஊர்ல நடக்குது. நாங்க கல்யாணம் பண்ணி இவங்க ஊர்ல தான் இவ்வளவு ப்ராப்ளம் ஆச்சு சார். கொட்டுக்காலின்னு ஒரு படம் வந்தது இல்லை, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான ரியாலிட்டியில் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேங்க. உண்மையிலே யோசிச்ச பையன் தான் நான். வந்து எப்படி சொல்கிறது, அப்போல்லாம் நான் யோசிச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன், யோசித்தேன். ஆனால் இப்போ இந்த ஷோ பார்க்கும்போது தான் தெரியுது நடக்குது போல். அதனால அந்த படத்தில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ தான் தெரியுது, அதாவது போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் முன்னாடி காலில் விழுந்துட்டு கோயில் குளத்தில் போய் 3 முங்கி இருந்துட்டா கேஸ்ட் வந்து மாறிடுமா. இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கு, இப்படியே போய் எல்லாரும் கேஸ்ட்டை மாற்றிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஒரு பெண்ணா ஒருத்தருடைய பஞ்சாயத்துல காலில் விழுகிறதுங்கிறது உங்களுக்கு எவ்வளவு தர்ம சங்கடமா, எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? ஒருத்தர் காலில் எல்லாரும் முன்னாடி விழுன்னு சொல்றது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா தான் சார் இருந்துச்சு. சரி இவருக்காக தானே அப்படின்ட்டு நான் எதையுமே பெருசா எடுத்துக்கல சார். தண்ணியில முக்க சொல்லுவாங்க சார், முங்கி எந்திக்கணும், முக்கி அவ்வளவுதான் சார். முக்கி திணறு மட்டும் வாங்கிப்பாங்க சார், அவ்வளவுதான் சார். அப்படி வாங்கிட்டா இந்த உங்க ஜாதிக்கு வந்துருவாங்களாமா? அந்த மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு சார், அப்படி சொல்லிக்கிறாங்க சார், அவ்வளவுதான் சார். ஸோ இது வந்து அவங்க காலில் விழ வச்சு அந்த மாதிரிலாம் கொண்டு போய் சொந்தக்காரங்களுக்கோசம் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அந்த சொந்தக்காரனே வேணாம் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யாரு? ஆக்சுவலாக அவங்க வந்து ஹலோன்னு சொன்ன உடனே, அவங்க அப்பா வந்து ஹலோன்னு சொன்ன உடனே அவங்களோட ரியாக்ஷன் வந்து எப்படி மாறுச்சுன்னு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த ஒரு குரலை கேட்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஆனால் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் மறந்துட்டு, இத்தனை வருஷம் வளர்ந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க ஒரு ஃபோன் பண்ணி ஹலோ நான் பொண்ணு, உங்கள் பொண்ணு தான் பேரை சொன்ன உடனே பார்த்திங்கன்னா உடனே காலை கட் பண்ணுறாருனா என்ன சொல்கிறது, அவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேசுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க எல்லாரையும் தப்பு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அத்தனை ஜென்ரேஷனாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மண்டைக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒன்றா சொல்லிக்க தோணுது, இது எல்லாமே ஓகே. அடுத்த ஜென்ரேஷன் வருதுல்ல, அடுத்த ஜென்ரேஷனாவது இந்த இதெல்லாம் டாபிக் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, இதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து உங்கள் கேஸ்ட்டை பிடிச்சிருந்தா அதில் இருக்கிறது கெத்த நினைக்கிறீங்களான்னு நினச்சிக்கோங்க. ஆனால் அடுத்த கேஸ்ட்டை வந்து கீழே போட்டு மட்டன் தட்டி போட்டு மெதின்னு மெதிக்கிறது அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யோசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது. நம்மளுக்கு மேலே இருக்கவனையும் பேன் அப்படி பார்க்க வேணாம், கீழே இருக்கவனையும் பார்த்தீங்கன்னா போட்டு கொட்டுன்னு கொட்ட வேணாம். இது எதையுமே பண்ணாமல் நான் இதில் இருக்கேன்னா ஓகே, இதில் பிறந்துட்டேன், இதில் இருந்து தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு போகிறத விட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பேர் பண்ணி போகிறதால தான் இவ்வளோ ஒரு இது வருதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு வெறியாக மாறி அவங்க ஒரு பெத்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரல் கேட்டவனும் கட் பண்ணுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப உச்சத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த மனுஷன். ஸோ அவர்லாம் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல தெரிஞ்சதுக்கு, மேபி வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் திருந்தினா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த டாப்பிக்கை மெயினாக எடுத்து பேசணும்னு நினைச்சது எதுக்குன்னா, ஓகே இவ்வளோ விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னா இந்த கேஸ்ட் இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம்லாம் வர சொல்ல நான் நினைச்சது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி படம் இது தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம இதில் நடக்குதா அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஷோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. இப்பயும் இந்த ஜென்ரேஷன் 2025 இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ மோசமாக பண்ணுவாங்களா? ஏன்னா அங்கங்கே நம்ம பார்ப்போம் அந்த ஆணவ படுகொலைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் நியூஸில். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ளே வர வச்சு பஞ்சாயத்து பேசுகிறது, அவங்களை காலில் விழ வைக்கிறது. ஸோ இது வந்து அந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்து தான் தெரியும் போல, ஓ இவ்வளோ மோசமாக இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு வரணுமா? இன்னும் அந்த அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிராமங்களையும் போய் சேராமல் இருக்கா. மேபி சென்னையில் வந்து அது கம்மியாக இருக்கிறது காரணம் எல்லாமே கலந்துருக்கும். ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கிறது இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா ஒரு கேஸ்ட் சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருப்பாங்க, இன்னொரு கேஸ்ட்டை சேர்ந்தவங்க இன்னொரு ஊராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இது இன்னும் மாறாமல் ஒரு மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் யோசிக்க தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் எப்போ மாறும்னு நினைக்கிறீங்க? மாறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அது என்ன வாய்ப்புன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஷோவில் இருக்க இம்பார்ட்டன்டான டாபிக் எடுத்து பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன டாபிக், என்ன ஷோ பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.